It's story time. நீண்ட நாளா இருந்த ஒரு நோய்க்கு வைத்தியர் என்ன மருந்து கொடுத்தாரு, அந்த நோய் சரியா போச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. குடகுமலையோட அடிவாரத்தில் காவிரிக்கரை ஓரமாக ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் தனஞ்சயன்னு ஒரு வியாபாரி இருந்தார். அதே ஊரில் இருந்த லோகநாதன் தான் தனஞ்சயனுக்கு குடும்ப வைத்தியராக இருந்தார். லோகநாதன் அவரோட காலத்துக்கு அப்புறமா அந்த வைத்திய தொழிலை செய்யறதுக்கு எந்த ஒரு சீடர்களையும் உருவாக்கலை. அதனால் லோகநாதனுக்கு நல்லா வயசாகி அவர் படுத்த படுக்கை ஆனதுக்கு அப்புறமா அவரோட வைத்திய தொழிலை பார்க்கறதுக்கு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆளே இல்லாத மாதிரியான நிலைமை வந்துடுச்சு. ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பக்கத்தில் பாண்டவபுரான்னு இன்னொரு சின்ன ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் பூர்ணச்சந்தர்னு ஒரு வைத்தியர் இருந்தார். அவர் எப்படியாவது ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து லோகநாதன் விட்டுட்டு போன இடத்த பிடிச்சு நிறைய நோயாளிகளை குணப்படுத்தி பெரிய வைத்தியர்னு பேரெடுத்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்த வியாபாரி தனஞ்சயனுக்கு திடீர்னு உடல் நலம் சரியில்லாமல் போச்சு. தனஞ்சயனால் லோகநாதன் கிட்ட வைத்தியம் பார்த்துக்க முடியலைங்கிறதுனால அவரே பாண்டவபுராக்கு ஒரு ஆள் அனுப்பி பூர்ணச்சந்தரை கூட்டிக்கிட்டு வர சொன்னார். பூர்ணச்சந்தர் உடனே தன்னோட வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு தனஞ்சயனை குணப்படுத்துறதுக்காக உடனே ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்தார். தனஞ்சயனை பரிசோதிச்சு பார்த்ததுமே அவருக்கு என்ன நோய் வந்திருக்குங்கிறத பூர்ணச்சந்தரால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பூர்ணச்சந்தர் கொடுத்த மருந்துனால அடுத்து வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே தனஞ்சயனோட உடல் நலக்குறைவு முற்றிலுமா சரியாயிடுச்சு. சரியான நேரத்தில் தனக்கு சிகிச்சை அளித்த பூர்ணச்சந்தருக்கு தனஞ்சயன் ஒரு தங்க காசு கொடுத்தாரு. அவர் ஒரு வெள்ளி காசு கொடுத்திருந்தா கூட அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு போற மனநிலையில தான் பூர்ணச்சந்தர் இருந்தாரு. தனஞ்சயன் ஒரு தங்க காசை கொடுத்ததும் அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அவர் தனஞ்சயன்கிட்ட, உங்களுக்கு எப்ப உடல் நலம் சரியில்லாம போனாலும் நீங்க பாண்டவபுரத்துக்கு ஒரு ஆள் அனுப்பி விடுங்க, எந்த வேலை இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு நான் உங்களை கவனிக்க இங்க வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. தன்னோட உடல் நலத்து மேல அவ்வளவு அக்கறையோட பேசின பூர்ணச்சந்தருக்கு தனஞ்சயன் நன்றி சொல்லி அவரை வழி அனுப்பி வச்சாரு. இது நடந்து 4 நாள் கழிச்சு பூர்ணச்சந்தர் மறுபடியும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து தனஞ்சயனை சந்திச்சாரு. தனஞ்சயன் அவர்கிட்ட, இந்த ஊர்ல வேற யாருக்காவது சிகிச்சை கொடுக்கறதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பூர்ணச்சந்தர் சொன்னாரு, இல்ல, நான் உங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த ஊருக்கு வந்தேன். உங்களுக்கு வந்திருந்த நோயை நான் தற்காலிகமா குணப்படுத்திட்டாலும் உங்களுக்கு வேற ஒரு பெரிய நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை கவனிக்காம விட்டு அந்த நோய் முத்தி போனா உங்களுக்கு எந்த நேரம் எந்த ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. தனஞ்சயன் இப்ப கொஞ்சம் கவலையோட, அந்த நோய் வராம தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பூர்ணச்சந்தர் சொன்னாரு, தாமிர பஸ்மமும் தங்க பஸ்மமும் கலந்து நான் ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மருந்தை தொடர்ந்து நீங்க 6 மாசத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்தா இந்த நோயை நீங்க தவிர்த்திடலாம். ஆனா மருந்து தயாரிக்கிறதுக்கு தங்கத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கிறதுனால அந்த மருந்துக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு செலவாகும்னு தனஞ்சயன் கேட்டப்போ 6 மாசத்துக்குமான மொத்த மருந்து செலவுக்கு 60 தங்க காசுகள் செலவாகும் அப்படின்னு பூர்ணச்சந்தர் சொன்னாரு. அதை கேட்டதும் தனஞ்சயன் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் பூர்ணச்சந்தர்கிட்ட, எனக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே இவ்வளவு செலவோட ஒரு வைத்தியம் செஞ்சு நான் என்ன சாதிக்க போறேன்? ஏற்கனவே என்னோட பையன்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வச்சு என்னோட வியாபாரத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். 60 தங்க காசுகளை இப்போ எடுக்கணும்னா கூட வியாபாரத்தில் போட்டிருக்கிற முதலீடுலேருந்து தான் எடுக்கணும். வியாபாரத்துக்காக நிறைய பொருட்களை கொள்முதல் செஞ்சு வச்சிருக்கிறதுனால இன்னும் 6 மாசத்துக்கு வியாபாரத்திலேருந்து பணம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட சொன்னாரு,
இந்த நோய்க்கான சிகிச்சைய இன்னும் 6 மாசத்துக்கு தள்ளி போட முடியாது. அதனால நான் வேணா ஒன்று செய்யறேன். மருந்தை தயார் செஞ்சுக்கிட்டு நாளையிலேருந்தே உங்களுக்கு நான் சிகிச்சைய ஆரம்பிச்சிடுறேன். 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு 60 தங்க காசுகளை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. தனஞ்சயனும் இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால அடுத்த நாளே பூர்ணச்சந்தர் அவருக்கான சிகிச்சைய ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து 1 மாசம் பூர்ணச்சந்தர் கொடுத்த மருந்துகளை எல்லாம் தனஞ்சயன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட, இப்போ உங்களோட உடல்நிலையில உங்களுக்கே கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இந்த 1 மாசத்துல என்னோட உடல்நிலையில எனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு தனஞ்சயன் சொன்ன உடனே பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட, சிகிச்சை ஆரம்பிச்சு இப்பதான் 1 மாசம் ஆகுது. 6 மாச முடிவுல நீங்க எனக்கு 60 தங்க காசுகள் தரேன்னு சொல்லி இருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு அவசிய செலவு இருக்கிறதுனால உங்களால இன்னைக்கு எனக்கு 10 தங்க காசுகள் மட்டும் தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. தனஞ்சயன் தரேன்னு சொல்லாம தரமாட்டேன்னு சொல்லாம 10 தங்க காசுகளை செலவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன அவசிய செலவு அப்படின்னு கேட்டாரு. பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட, என்னோட மகள் திருமணத்துக்கு நான் பெரிய அளவுல வரதட்சணை கொடுக்கல. அப்ப வரதட்சணை கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல. இப்ப என்னோட பேத்தியோட திருமணம் நிச்சயமாயிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல அதிக வரதட்சணை எதிர்பார்க்கறதுனால 10 தங்க காசுகள் இருந்தா அந்த திருமணத்தை நான் நல்லபடியா நடத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு. தனஞ்சயன் அவர்கிட்ட, வீட்டுக்கு வரப்போற பொண்ணு வரதட்சணையா பணமும் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற குடும்பம் அந்த பெண்ணுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய கொடுக்காது. இந்த மாதிரி குடும்பத்துல நீங்க உங்க வீட்டு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. இப்போ பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட, எல்லா இடத்துலையும் தான் வரதட்சணையை எதிர்பார்க்கறாங்க. வரதட்சணையே வாங்காத ஒரு மாப்பிள்ளைக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டாரு. பூர்ணச்சந்தரோட பொண்ணும் மாப்பிள்ளையும் ஸ்ரீரங்கப்பட்டினத்துல தான் இருந்ததுனால தனஞ்சயனுக்கு அவங்களையும் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஏதோ யோசனையில இருந்த தனஞ்சயன் பூர்ணச்சந்தர்கிட்ட, எனக்கு ஒரு 2 நாள் நேரம் கொடுங்க, என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு அவரை சந்திச்ச பூர்ணச்சந்தர்கிட்ட, என்னோட வியாபாரத்துல மகேந்தர்னு ஒரு இளைஞன் உதவியாளரா இருக்காரு. சீக்கிரமே முன்னுக்கு வந்துடக்கூடிய துடிப்பு அவர்கிட்ட இருக்கு. அவருக்கும் அவரோட வீட்டுல இப்ப திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் மகேந்தர்கிட்டையும் அவங்க குடும்பத்திலையும் பேசி பார்த்தேன். எந்த வரதட்சணையும் வாங்காம உங்க பேத்திய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு மகேந்தரும் அவங்க குடும்பமும் சம்மதம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் சம்மதம்னா நீங்க அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பூர்ணச்சந்தருக்கு இந்த சம்பந்தத்துல ரொம்பவே விருப்பம் இருந்துச்சு. அவரு போய் மகேந்தர் குடும்பத்துல பேசி பார்த்ததுல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அடுத்து வந்த 1 மாசத்துக்குள்ள பூர்ணச்சந்தரோட பேத்தி மஞ்சுளாவுக்கும் மகேந்தருக்கும் திருமணம் நல்லபடியா நடந்துச்சு. திருமணம் முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் தனஞ்சயனை பார்த்த பூர்ணச்சந்தர், இப்போவாவது எனக்கு ஒரு 10 தங்க காசுகள் உங்களால தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. தனஞ்சயன் அவர்கிட்ட, இப்ப மறுபடியும் உங்களுக்கு வேற என்ன அவசிய செலவு வந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பூர்ணச்சந்தர் சொன்னாரு, என்னோட பையன் சொந்தமா ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு முயற்சி செய்யறான். அதுக்கு தேவையான முதலீடுக்காகத்தான் நான் உங்ககிட்ட 10 தங்க காசுகளை கேட்கறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப தனஞ்சயன் அவர்கிட்ட, உங்க பையன் நினைக்கிற மாதிரி வியாபாரம் ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது. வியாபாரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம அதுல இறங்கின நிறைய பேர் போட்ட முதலை இழந்து நஷ்டமடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான நிலைமை உங்க பையனுக்கு வரக்கூடாது. அதனால உங்க பையனை என் பையன்கிட்ட அனுப்பி வியாபாரத்தை முதல்ல கத்துக்க சொல்லுங்க. நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க பையன் தனி வியாபாரத்தை தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரியே பூர்ணச்சந்தர் தன்னோட பையனை கொண்டு வந்து தனஞ்சயனோட பையன்கிட்ட வியாபாரத்தை கத்துக்கிறதுக்காக சேர்த்து விட்டாரு. இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பூர்ணச்சந்தர் ஒரு நாள் தனஞ்சயன்கிட்ட, இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்ககிட்டேருந்து எனக்கு 60 தங்க காசுகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுல நிறைய பேர் இப்பவே என்னோட நண்பனாகறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு.
தனஞ்சயன் அவர்கிட்ட, இப்பவே நீங்க அவங்க கிட்ட நான் உங்களுக்கு 60 தங்க காசுகளா தரமாட்டேன்னு சொல்லிட்டதா ஒரு புரளிய கிளப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு பூர்ணச்சந்தர் கேட்டப்போ, நீங்க முதல்ல புரளிய கிளப்பி விடுங்க, அதுக்கான காரணத்தை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தனஞ்சயன் சொன்னாரு. தனஞ்சயன் சொன்ன மாதிரியே பூரணச்சந்தர் ஒரு புரளிய கிளப்பி விட்டதும் அது வரைக்கும் அவரை நண்பனாக்கிக்க முயற்சி செஞ்ச எல்லாரும் அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. இதை பத்தி தெரிஞ்சதும் தனஞ்சயன் அவர்கிட்ட சொன்னாரு, அவங்க எல்லாருமே நட்புங்கிற பேர்ல உங்களை ஏமாத்துறதுக்கு தயாரா இருந்தவங்க. உங்ககிட்ட இருக்கிற அறிவையும் திறமையும் பார்த்து மட்டும்தான் உங்களுக்கான நட்பு வட்டம் உருவாகணும். உங்க பணத்தை வச்சு நட்பு வட்டம் உருவானா அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். நீங்க இந்த ஊர்லேயே ஒரு சின்ன மருத்துவமனையை தொடங்கி இங்க இருக்கிற நோயாளிகளுக்கு நியாயமான கட்டணத்துல நல்ல சிகிச்சையை கொடுங்க. அதுல உங்களுக்கான மரியாதையும் நட்பும் நல்லாவே கிடைக்கும். கடவுளால படைக்கப்பட்ட உயிர்களுக்கு நாம செய்யற தொண்டு தான் கடவுளுக்கே செய்யற தொண்டு அப்படின்னு சொன்னாரு. இந்த 2-3 மாசத்துல பூர்ணச்சந்தருக்கு தனஞ்சயன் மேல மதிப்பும் மரியாதையும் கூடியிருந்துச்சு. அதனால அவரு உடனே தனஞ்சயன் சொன்ன மாதிரி அந்த ஊர்லேயே ஒரு மருத்துவமனையை தொடங்கி நியாயமான கட்டணத்துல சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சாரு. தனஞ்சயன் சொன்ன மாதிரியே அடுத்து வந்த 3 மாசத்துக்குள்ளேயே அந்த ஊர்ல பூர்ணச்சந்தருக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிது. சிகிச்சை தொடங்கி 6 மாசத்துக்கு அப்புறம் தனஞ்சயன் ஒரு நாள் பூர்ணச்சந்தர்கிட்ட, நீங்க எனக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சு 6 மாசம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கான 60 தங்க காசுகளை இப்ப நான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட, இந்த 6 மாசத்துல நான் உங்ககிட்டேந்து கத்துக்கிட்டது 60 தங்க காசுகளோட மதிப்பை விட அதிகம். அதனால நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டாம். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. தனஞ்சயன் அவர்கிட்ட, நீங்க எதுவும் ஒத்துக்க வேண்டாம், திடீர்னு உங்களுக்கு பேராசை குணம் வந்து எங்கிட்டேந்து கொஞ்சம் பணத்தை கறக்க முடியுமான்னு பாத்தீங்க அதானே அப்படின்னு கேட்டாரு. பூர்ணச்சந்தர் ரொம்ப அதிர்ச்சியோட நின்னுகிட்டு இருக்கும் போதே தனஞ்சயன் அவர்கிட்ட சொன்னாரு, ஒரு பெரிய நோயோட அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு வைத்தியரும் அதை 4 நாள் கழிச்சு வந்து சொல்ல மாட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏற்கனவே பணம் இல்லாம இருக்கிறதும் உங்களுக்கு சில அவசிய செலவுகள் இருக்கிறதும் எனக்கு தெரியும். அவசிய செலவுகளுக்கே பணம் இல்லாத நீங்க எப்படி எனக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக தங்கத்தை வாங்கி மருந்து செய்ய முடியும்? ஒரு பேராசை குணத்தினால இதெல்லாம் நீங்க செஞ்சாலும் உண்மையிலேயே நீங்க ஒரு அப்பாவி. ஒரு நல்ல மருத்துவரோட பேராசை குணத்தினால அவரோட திறமை வீணாகிடக் கூடாதேங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு 6 மாசம் கழிச்சு பணம் தர்றதா சொல்லி இந்த 6 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை திருத்த முயற்சி செஞ்சேன். நீங்க எனக்கு கொடுத்த மருந்தும் உடம்புக்கு தெம்ப கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண மருந்துங்கிறது எனக்கு தெரியும். அந்த மருந்துக்கான செலவா இந்த ஒரு தங்க காசை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு தங்க காசை பூர்ணச்சந்தர்கிட்ட கொடுத்தாரு. பூர்ணச்சந்தர் அவர்கிட்ட, இந்த 6 மாசத்துல நான் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கல, நீங்க தான் எனக்கு சிகிச்சை கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த ஒரு தங்க காசை நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தங்க காசையும் தனஞ்சயன்கிட்டயே கொடுத்தாரு. பூர்ணச்சந்தரோட பேராசை குணம் அவரை விட்டு போனதுக்கான பரிசா தனஞ்சயனும் அந்த ஒரு தங்க காசை வாங்கிக்கிட்டாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.